புதிய தலைமைச் செயலக கட்டடத்தை மருத்துவமனையாக மாற்றியதால் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் சரவணன் இதனை தெரிவித்துள்ளார். கட்டியதை ஏன் மாற்றி அதை நீங்க ஒரு மருத்துவமனையாக மாற்றினீங்க? அதுக்கு 5 கோடி 40 கோடி 50 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. அது இல்லாமல் அதுக்கு ஒரு விசாரணை ஆணையம்னு போட்டிருக்கீங்க, அதுக்கு 5 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. இதனால் என்ன பயன்னு கேட்டால் அது எப்படி திமுகவை குற்றம் சாட்டுவது போல ஆகும்? இந்த எப்படி நீங்கள் இந்த தலைப்பை இப்படி ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தீங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக வருகிறது. இந்த தீர்ப்பை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லையா அல்லது வேண்டுமென்றே இப்படி சொல்கிறீர்களா என்ற கேள்வி எழுகிறது. நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பு இருக்கு, இந்த தீர்ப்பில் தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த பாலிசி டெசிஷன், அதாவது இதற்கு முன்னால் இதே அந்த தலைமைச் செயலகத்தை கட்டடத்தை மாற்ற சொல்லி கோரினோம், அதாவது மாற்றுவதை தடுக்க வேண்டும். அது தலைமைச் செயலகம் சட்டமன்ற வளாகத்திற்காக கட்டப்பட்டது. அந்த கட்டிடத்தை நீங்கள் வேறு எதற்கும் பயன்படுத்தக்கூடாது என்ற நோக்கிலே திமுக கழகம் முதலிலே வழக்குகள் தாக்கல் செய்தது. அந்த வழக்குகள் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டன. தள்ளுபடி செய்யப்பட்ட பொழுது என்ன வாதங்கள் வைக்கப்பட்டது அரசின் சார்பா அப்படின்னா, இது பாலிசி டெசிஷன், அரசுடைய கொள்கை முடிவு. உடனே நீதிமன்றங்கள் என்ன சொல்லிச்சுன்னா, கொள்கை முடிவில் நீதிமன்றங்கள் தலையிடாது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் இப்போ இந்த நீதிபதி ஒரு அருமையான கருத்தை எழுப்பியிருக்கிறார். அதாவது மக்களின் வரி பணத்தை செலவு செய்யக்கூடிய அரசுகள் மக்களுக்கு பொறுப்புமிக்கவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த நடவடிக்கைகளுக்கு அவர்கள் கேள்விக்குரியவர்களாக ஆகிறார்கள்.